ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 10 வேவ் ஆப்டிக்ஸ்ல இருந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் டிஃப்ராக்ஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த கான்செப்ட் பிசிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். டோன்ட் வரி, அது ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல எப்படி எழுதணுமோ அப்படியே நம்ம இப்ப பார்த்துடலாம். நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா, ஒரு சிடியை லைட்ல காட்டும்போது அதுலேருந்து இந்த பியூட்டிஃபுல் ரெயின்போ கலர்ஸ் எப்படி வருதுன்னு? இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு பெரிய பிசிக்ஸ் மேஜிக். அது என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த எஃபெக்ட சிடில மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா ரெண்டு சிம்பிள் ரேசர் பிளேட்ஸ் எடுத்து அதை ரொம்ப நெருக்கமா வச்சு லைட் அடிச்சா கூட நம்மளால லைட்டோட இந்த ஹிடன் மேஜிக்க பார்க்க முடியும். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, லைட்டுக்கு நம்ம இன்னும் தெரிஞ்சிக்காத ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். இந்த சிடி, ரெயின்போ, ரேசர் பிளேட் பேட்டர்ன் இதெல்லாம் எப்படி வருது? இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ற ஒரே கேள்வி, லைட் வலியுமா? என்ன நினைக்கிறீங்க? டஸ் லைட் ஆக்சுவலி பெண்ட்? தி சிம்பிள் ஆன்சர் இஸ் எஸ். நம்ம சின்ன வயசுல இருந்து நினைக்கிற மாதிரி லைட் எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்றது இல்ல. ஏன்னா லைட் ஒரு வேவ், அண்ட் வேவ்ஸ்க்கு வளைற ஒரு கேரக்டர் உண்டு. ஸோ த மோஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் இஸ் லைட் கேன் பெண்ட். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு சின்ன பால், அது ஒரு பார்ட்டிக்கல். அதை த்ரோ பண்ணீங்கன்னா அது ஸ்ட்ரைட்டா போகும். அதோட ஷேடோ கூட ஷார்ப்பா இருக்கும், சரியா? ஆனா தண்ணியில கல் போட்டா அலைகள் விரிஞ்சு ஆப்ஸ்டக்கிள்ஸை சுத்தி வளைஞ்சு போகும். லைட் ஒரு பார்ட்டிக்கல் மாதிரி இல்லாம இந்த தண்ணி அலை மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். அது ஆப்ஸ்டக்கிள்ஸை சுத்தி வளையும். இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு அனலாஜி எடுத்துக்கலாம். ஒரு 10 லேன் ஹைவேல வர்ற கார்ஸ் ஒரே ஒரு சின்ன டோல் பூத் வழியா போகும்போது என்ன ஆகும்? அதுக்குள்ள நுழைஞ்சு வெளியே வரும்போது ஸ்ப்ரெட் ஆகி போகும்ல. எக்ஸாக்டா இதே தான் லைட் வேவ்ஸும் பண்ணுது. ஒரு சின்ன ஓப்பனிங்குள்ள போகும்போது அது பெண்ட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகும். சரி, இந்த ஹைவே அனாலஜில கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்க நம்ம என்சிஆர்டி புக்ல இருக்கிற அஃபிஷியல் டெஃபினிஷனை பார்க்கலாம். இதுல இருக்கிற கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம், கவனமா நோட் பண்ணிக்கோங்க. The phenomenon of bending of light around the corners of small obstacles or apertures and its consequent spreading into the regions of geometrical shadow. பாத்தீங்களா? இங்க முக்கியமான கீவேர்ட்ஸ் பெண்டிங், கார்னர்ஸ், ஸ்ப்ரெடிங், அப்புறம் ஜியோமெட்ரிக்கல் ஷேடோ. இதை தான் நீங்க எக்ஸாம்ல எழுதணும். ஸோ நம்ம தங்கிலீஷ்ல சிம்பிளா சொல்லணும்னா, லைட் ஒரு சின்ன ஓப்பனிங், அதை அப்பர்ச்சர்னு சொல்லுவோம். இல்ல ஒரு சின்ன தடை, அதை அப்டாக்கிள்னு சொல்லுவோம். இதோட கார்னர்ல பட்டு வளையிறது, அதுதான் டிஃப்ராக்ஷன். தட்ஸ் இட். ஓகே, லைட் பெண்ட் ஆகும்னு புரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த பெண்டிங்னால எப்படி ஒரு பிரைட் அண்ட் டார்க் பேட்டர்ன் ஸ்கிரீன்ல உருவாகுது? அதை புரிஞ்சுக்க நம்ம இப்போ சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீகான்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளெயின் வேவ் ஃப்ரண்ட் ஒரு சின்ன ஸ்லிட் மேல படுது. நம்ம ஹைகன்ஸ் பிரின்சிபிள்ல படிச்சோம்ல, அதே மாதிரி அந்த ஸ்லிட்ல இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் ஒரு புது லைட் சோர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஸ்லிட்குள்ள ஆயிரக்கணக்கில் சின்ன சின்ன லைட் சோர்சஸ் ஒன்னா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கிரீன்ல ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி, இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லிட்டை டாப் ஹாஃப், பாட்டம் ஹாஃப்னு பிரிச்சுக்கலாம். இப்போ டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல இருந்து வர ஒரு வேவும் எக்ஸாக்டா சென்டர்ல இருந்து வர இன்னொரு வேவும் பி பாயிண்ட்டுக்கு டிராவல் பண்ணுறதுன்னு வச்சுப்போம். சென்டர்ல இருந்து வர வேவ் ஹாஃப் அ வேவ் லென்த், யானி λ/2 எக்ஸ்ட்ரா டிராவல் பண்றதுனால ரெண்டு வேவ்ஸும் அவுட் ஆஃப் ஃபேஸ்ல மீட் பண்ணும். இது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அவங்க ஒன்னு கேன்சல் பண்ணிக்குவாங்க. இதே மாதிரி டாப் ஹாஃப்ல இருக்கிற ஒவ்வொரு சோர்ஸ்க்கும் பாட்டம் ஹாஃப்ல ஒரு ஜோடி இருக்கும். அந்த ஜோடியும் கேன்சல் ஆகும். ஸோ த ஃபைனல் ரிசல்ட் டோட்டல் டார்க்னஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் மினிமம். அண்ட் இதுதான் நம்மள பார்க்குற அந்த ஃபைனல் பேட்டர்ன். நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரொம்ப பிரைட்டான சென்ட்ரல் மேக்ஸிமம். அதுக்கு ரெண்டு பக்கமும் பிரைட்னஸ் குறைஞ்சுக்கிட்டே போற மாதிரி ஆல்டர்னேட்டிங்கா டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்ட்ரல் மேக்ஸிமம் தான் எப்பவுமே வைடஸ்ட் அண்ட் பிரைட்டஸ்டா இருக்கும். இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி மாறும்? ரெண்டு விஷயத்தை பொறுத்து மாறும். ஒன்னு ஸ்லிட் வித்தா. நீங்க ஸ்லிட்டை நேரோவா ஆக்குனீங்கன்னா பேட்டர்ன் விரியும், ஸ்ப்ரெட் ஆகும். அதே ஸ்லிட்டை வைடா ஆக்குனீங்கன்னா பேட்டர்ன் சுருங்கும். இன்னொன்னு லைட்டோட வேவ் லென்த் லாம்டா. ரெட் லைட் மாதிரி லாங்கர் வேவ் லென்த் யூஸ் பண்ணா பேட்டர்ன் விரியும். ப்ளூ லைட் மாதிரி ஷார்ட்டர் வேவ் லென்த் யூஸ் பண்ணா பேட்டர்ன் சுருங்கும். ஸோ இட்ஸ் அன் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஸ்லிட் வித். சரி, அடுத்த ரொம்ப முக்கியமான செக்ஷனுக்கு போலாம். எக்ஸாம்ல மார்க்கை குறைக்கிற ஒரு காமன் மிஸ்டேக் பத்தி பார்க்கலாம். இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமா இருங்க. நம்ம ரே ஆப்டிக்ஸ் படிச்சதுனால மனசுல ஊறி போன ஒரு விஷயம் என்னன்னா, லைட் எப்பவுமே ஸ்ட்ரைட் லைன்ல போகும்னு. பட் அது ஒரு பெரிய தப்பு. உண்மை என்னன்னா, லைட் ஒரு வேவ். அது எப்பவுமே ஆப்ஸ்டிகல்ஸை சுத்தி பெண்ட் ஆகும். நம்ம டெய்லி லைஃப்ல அதை பார்க்கறது இல்ல, ஏன்னா அந்த பெண்டிங் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப சின்னது. வி ஜஸ்ட் டோன்ட் நோட்டிஸ் இட். அப்போ ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் வரும். ஓகே டீச்சர்,
லைட் ஒரு டோருக்குள்ள போகும்போது ஏன் நம்ம டிஃப்ராக்ஷனை பார்க்க முடியறதில்ல? டோரோட கார்னர்லயும் லைட் பெண்ட் ஆகணும்ல? கரெக்டான கேள்விதான். என்னன்னா அந்த டோரோட சைஸு லைட்டோட வேவ்லென்த்தை விட மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் பெருசு. ஸோ லைட் பெண்ட் ஆகிறது இருக்கு, ஆனா அந்த பெண்டிங்கோட அளவு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னது. அதனால தான் ஷேடோ ஷார்ப்பா தெரியுது. டிஃப்ராக்ஷன் நல்லா தெரியணும்னா ஆப்ஸ்டக்கிளோட சைஸ் வேவ்லென்த்தோட சைஸு கிட்டத்தட்ட வரும் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை ஞாபகம் வச்சுக்க ஒரு சூப்பர் மெமரி ஹுக் சொல்றேன். வேவ் ஆப்டிக்ஸ் இஸ் ஜியோமெட்ரிக் ஆப்டிக்ஸ் அட் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஜூம். நார்மலா பார்த்தா லைட் ஸ்ட்ரெயிட்டா போகிற மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தா அந்த பெண்டிங் தெரியும். கூல்ல ஓகே டீம், லெட்ஸ் சம்மரைஸ். நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டல உங்க எக்ஸாம்ஸ்க்கும் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தேவையான a few key points-அ இப்போ குவிக்கா பாத்துரலாம். ஃபர்ஸ்ட், இன்டர்ஃபியரன்ஸ்க்கும் டிஃப்ராக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே வேவோட சூப்பர் பொசிஷன் தான், நோ டவுட். ஆனா இன்டர்ஃபியரன்ஸ்ல ரெண்டு செப்பரேட் கோஹெரண்ட் சோர்சஸ் இருக்கும். டிஃப்ராக்ஷன்ல ஒரே வேவ் ஃப்ரண்டோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்ல இருந்து வர வேவ்லெட்ஸ் இன்டர்ஃபியர் ஆகும். ரிசல்ட்டா டிஃப்ராக்ஷன்ல நடுவுல ஒரு பெரிய சென்ட்ரல் மேக்ஸிமம் இருக்கும், ஆனா இன்டர்ஃபியரன்ஸ்ல எல்லா ஃப்ரிஞ்சஸும் யூசுவலா சேம் வித்ல இருக்கும். ஸோ த க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஆர் டிஃப்ராக்ஷன்ன்றது சின்ன ஆப்ஸ்டக்கிள்ஸை சுத்தி லைட் பெண்ட் ஆகிறது. இது லைட் ஒரு வேவ்னு ப்ரூவ் பண்ற ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ். சிங்கிள் ஸ்லிட் பேட்டர்ன்ல ஒரு பெரிய சென்ட்ரல் மேக்ஸிமம் இருக்கும். ஸ்லிட்டை நேரோ ஆக்குனாலோ இல்ல வேவ்லென்த்தை ஜாஸ்தி ஆக்குனாலோ பேட்டர்ன் விரியும். ஃபைனலா இந்த டிஃப்ராக்ஷன் தான் டெலஸ்கோப் அண்ட் மைக்ரோஸ்கோப் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட கிளாரிட்டிக்கு ஒரு லிமிட்டை செட் பண்ணுது. ஸோ ஐ வில் லீவ் யூ வித் அ ஃபைனல் தாட். ஒவ்வொரு லென்ஸும் மிரரும் கூட ஒரு அப்போச்சர் தான். அப்போ அதுங்களுமே டிஃப்ராக்ஷனை கிரியேட் பண்ணோம். அப்போ நம்ம யூஸ் பண்ற பெரிய டெலஸ்கோப்ஸ் அண்ட் மைக்ரோஸ்கோப்ஸ்ல இருந்து வர இமேஜஸோட கிளாரிட்டிக்கு இது என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. இது கேன்சர். நம்ம அடுத்த டாபிக்ஸ்ல பார்ப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அறிவுபூர்வமான விளக்கத்துக்காக நன்றி. அடுத்த செஷன்ல இன்னும் ஒரு ஃபேசினேட்டிங் டாபிக் போலரைசேஷனை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். See you there. Take care.